வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஐ பெரியசாமிக்கு மீண்டும் சிக்கல். உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இடியில் ஆஜராக வேண்டும். இதுதான் நியூஸு. இடியில் ஆஜராக வேண்டும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கேட்டு போட்டு ரெடியாக இருக்கார் மோடி உள்ளே தள்ளி சாத்துறதுக்கு. சரியாக மாட்டினாங்களா? தொடர்ந்து தேர்தல் வரும்போது பல பேர் மாட்டுறாங்களே. ஒரு பக்கம் பார்த்தா இன்றைக்கி கேஸ் வருது ஐயா நேரு அவர்களுடைய வழக்கில், எது எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி. இதுதான் இப்படி அப்படின்னு பார்த்தா உச்சநீதிமன்றமே இன்றைக்கி ஐ பெரியசாமி அவர்களுடைய வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அப்படி தான் சொல்லி ஆக வேண்டிய நிலைமை. ஏன்னா யாராவது இவங்களுக்கு கடிவாளம் போடுவாங்களான்னு நினைக்கும் போது அவர், அவங்க பையன், அவங்க மனைவி, மகள் எல்லாத்து மேலேயும் இன்றைக்கி பிரச்சனை. ஒட்டுமொத்த குடும்பமே இன்றைக்கி உள்ளே இருக்கும்போது எப்படி ஒரு தேர்தல் வேலையை பார்ப்பார்? சார் அப்படியே இவர் உள்ளே வைக்கலனே வைக்க, எப்படி இப்போ தேர்தல் வேலை பார்ப்பார்? அடுத்து பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றமும் கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை இப்போ இவருக்கு இதனால் என்ன பிரச்சனை வரும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் நீங்கள் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி KN நேரு அவர்களுக்கு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. அப்படியே பிஜேபி விட்டுருன்னு நினைக்கிறீங்க? விட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா மடியில் கடமில்லை, வழியில் பயமில்லை டைலாக்லாம் விடுவாங்க. ஓவராக வேறு விடுவாங்க. செந்தில் பாலாஜி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு மூர்த்தி, இவங்களெல்லாம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கப்பா அப்படின்னு மோடி விட்டுருவாரா? அது பழனிசாமி ஒத்துக்குவாரா? நல்லா யோசனை பாருங்க. எப்படி இது இவங்களுக்கு நமக்கே தெரியுது, ஏங்க வரப்போகிறாங்க, பெரிய அளவுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. எப்படி இவங்க அது கூட தெரியாமையாக இருப்பாங்க? அப்படின்னா தெரியும், வேறு என்ன பண்ண முடியும்? சரி, இந்த வழக்கை பற்றி நம்ம முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயத்துக்கு போவோம். ஐ பெரியசாமியுடைய சொத்து குவிப்பு வழக்கு 63 கோடி ரூபா அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு திண்டுக்கல்லுடைய சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்ததில் விடுதலை ஆகிட்டார். வெற்றி, நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி, தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி, பார்த்தீர்களா அப்படின்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் மேல்முறையீடு பண்ணுறாங்க தமிழக ஊழல் தடுப்பு போலீஸ். உடனே உயர்நீதிமன்றம் இல்லை முகாந்திரம் இருக்குது அப்படின்னு வழக்கை நடத்த சொல்லிட்டாங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகிறாரு நம்ம ஐ பெரியசாமி. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, இடி இதில் மணி லாண்டரிங் வருதுன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. மணி லாண்டரிங் கேஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் வீட்டை சர்ச் பண்ணி நிறையா டாக்குமெண்ட்லாம் எடுத்து ஆமாம் மணி லாண்டரிங் நடந்திருக்குது அப்படின்ட்டு கேஸ் போடுறாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு போய் இதை தள்ளுபடி பண்ணணும்னு ஐ பெரியசாமி போகிறாரு. அது தள்ளுபடி பண்ண முடியாதுன்ட்டாங்க. அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதை எடுத்துக்கிட்டு மறுபடி உச்சநீதிமன்றம் போகிறார். என்னென்னா இடி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஐ பெரியசாமி அவர்களே, நீங்கள் இந்த சொத்தை எப்படி சம்பாரிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க. பொதுவாக நோட்டீஸ் கொடுத்தா என்ன, சம்மன் மாதிரி தான். போய் ஐயா நான் இது இப்படி சம்பாரித்தேன், அப்படி சம்பாரித்தேன்னு சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம MRK பன்னீர்செல்வம் விவசாயத்துறை அமைச்சருடைய மனைவி இதே மாதிரி தான் உச்சநீதிமன்றத்தில் போய் சொன்னது என்னென்னா, எப்படிமா இவ்வளோ சம்பாரிச்சிங்க, 2 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கேன்னு கேட்கும்போது அவங்க சொன்னது விவசாயம் பண்ணி சம்பாரித்தோன்னு சொன்னாங்க. உடனே நீதியரசர் கேட்டார், என்னம்மா சொல்கிறீங்க, இந்தியாவில் விவசாயிகள் இறந்து போயிட்டு இருக்காங்க, விவசாயம் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சுன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் பல கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்களே, உங்களுடைய இந்த ஐடியா கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் பசுமை புரட்சியே ஏற்படும் சொன்னோம்னா எல்லாம் கோட்டு ஃபுல்லாக சிரிப்பு. தமிழ்நாடு தலைகுனியை விட மாட்டோன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, எப்படி தலைகுனிஞ்சிட்டு இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிறது டெல்லிக்கு போய் பாருங்கள். தமிழ்நாடே தலைகுனிது, அங்கேயும் தலைகுனிது. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் விஞ்ஞானபூர்வமான பேச்சு. வேறு என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியல. இது எந்த பேப்பர்லேயே அது வருதா? ஏன் வரல நமக்கு ஒன்றும் புரியல. கேட்டாங்களா இல்லையா? கேட்டதானே சொல்கிறோம். சகாயம் அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, நீதிமன்றம் சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்கட்டுமான்னு கேட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் நீதிமன்றம் இவர்களுக்கு கொடுத்த நற்சான்றிதழ். நேற்று அழகர் கோயில் விஷயத்தில் 107 கோடி ரூபா இருக்கணும், எங்கப்பா 67 கோடி இருக்குது, இதெல்லாம் தெய்வ குத்தம்பா சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதுப்பாங்கிற ரேஞ்சில் நீதியரசர்கள் பேசுகிறாங்க. சேகர் பாபு பார்த்து இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இது ஒரு பக்கம். இப்போ நம்ம ஐ பெரியசாமிக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஈடியோடைய கோரிக்கை நியாயம், அதாவது ஆஜராக வேண்டும். ஆஜராக வேணும்னா மொத்த குடும்பமும் ஈடிகிட்ட போய் பதில் சொல்லணும். ஈடிகிட்ட பதில் சொல்லணுன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் நெருக்கம். ஈடிகிட்ட பதில் சொல்லணும்னா ஓகேங்க உங்கள் பதில் திருப்தி போயிடுங்கன்னு விட்டுருவாங்களா? முதல்ல இவங்கக்கிட்ட பதில் இருந்தால் நேராக போயிருப்பாங்க. பதில் இல்லை. எப்படிங்க இந்த பணத்தை பண்ணிங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? கூட்டி கழித்து பார்த்தாலும் கணக்கு சரியாக வர மாட்டேது. அது ஒன்று. இன்னொன்று GST முறைகேடு. நேரு அவர்கள் மேட்டர்லையோ செந்தில் பாலாஜி மேட்டர்லையோ GST முறைகேடுங்கிற டாபிக் வரல. இவர்தில் எக்ஸ்ட்ரா GST முறைகேடு வருது.
அரசாங்கத்துக்கு வரக்கூடிய நிதியை அமைச்சர் குடும்பம் கட்டவில்லை. இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா நீங்கள் டெண்டர் ஊழல் அந்த ஊழல் அப்படின்னா அது யூஸ்வல். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா வருமான வரியை நீங்கள் கட்டாமல் விட்டிங்கன்னா அதுக்கு அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஜிஎஸ்டி முறைகேடு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணலாம். அப்போ ஜிஎஸ்டி முறைகேடு அவங்க பொண்ணு மேலே, இந்திராணி மேலே அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணி ஜிஎஸ்டி முறைகேடு. ஏற்கனவே தென் மாவட்டத்தில் இவர்கள் மூலமாகத்தான் பல ஏரியாக்களில் பணம் போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி உளவுத்துறை தெரிஞ்சதுனால தான் இவரை நெருக்குனாங்க. நெருக்கி பார்த்தா சார், அதாவது என்ன, இவரை தூக்கி உள்ளே வைக்கணும்னு இடி பிளான் பண்ணிடுச்சுன்னா ஆதாரமே இல்லாமல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் இவங்க தான் முடிவு பண்ணிட்டு உள்ளே போனால் போதும். பல விஷயம், அதாவது டிஜிட்டல் ஆவணமாகவே ஊழல் பண்ணக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் திமுக தான். விஞ்ஞானபூர்வமாக ஊழல்னு முதல்ல பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னு தெரில, கலைஞர் போனவுடனே அந்த விஞ்ஞானபூர்வ ஊழல் பண்ண தெரியல. ஏன்? இப்போ கெஜ்ரிவால் பணம் வாங்கினதா இடி சொன்னது. எப்படி சொன்னிச்சு? சார் ஒரு பெட்டியை கொடுத்தார் ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர், அவரும் சொன்னார் ஆமாம் நான் கொடுத்தேன். சொன்னாங்களா இல்லையா? ஆனால் இங்கே பொட்டிலாம் இல்லை, நேரடியாக அக்கௌண்ட்டில் செந்தில் பாலாஜி அவர்களும் அவங்க மனைவி மேகலா பேர்லேயும் செந்தில் பாலாஜி அவங்க தம்பி எல்லாரும் அக்கௌண்ட்டில் வாங்குகிறாங்க. இங்கேயும் அக்கௌண்ட்டில் நிறையா பணம் போயிருக்கிறதா தான் நம்ம பெரியசாமி அவர்கள் மாற்றுறாரு. அப்போ என்னென்னா, இவர்களுக்கு யார் இந்த துணிச்சல் கொடுத்தது? அதிமுக ஆட்சியில் வேலுமணி, தங்கமணி பாருங்கள், வேலுமணி வீட்டில் இருந்து ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து டெண்டர் கோருனாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் பேசணுமா இல்லையா? அவங்களாவது டெண்டர் தான் அப்படி கோருறாங்க, நீங்கள் அக்கௌண்ட்லேயே பணம் வாங்குறீங்களே. இதை உச்சநீதிமன்றம் எப்படி பார்த்துட்ருக்கோம்? நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம், நீதிமன்றம் எங்களுக்கு சரியான உத்தரவை கொடுக்கும், சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம்லாம் துரைமுருகன் எல்லா அமைச்சரும் சொல்கிறாங்களே. சரிப்பா, இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, அவங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களே, வேறு என்ன பண்ண போகிறீங்க? நல்லா யோசனை பாருங்கள். இப்போ இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு வந்த உடனே இப்போ இடி மறுபடியும் ஒரு லெட்டர் அனுப்பும், இல்லைன்னா நீங்கள் போய் ஆஜராகணும். நாள் ஆக பிரச்சனை. ஏன் இடி என்ன நினச்சிட்டு இருக்குது? எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, எப்போ வேணாலும் அநேகமாக பிப்ரவரி எண்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கரெக்டாக இப்போ இந்த சம்பவம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியசாமிக்கு வருது, KN நேருக்கு வருது, செந்தில் பாலாஜிக்கு கரூர் சம்பவத்தில் கூப்பிட போகிறாங்கன்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்குது. எப்போ இன்னும் 2-3 பேர் வீட்டில் ரைடு விடுவாங்கன்னு தெரியல. அப்போ பிஜேபி இந்த மாதிரி ரைடெலாம் விட வேணாம். ஏற்கனவே இருந்த ஆவணங்களின் அடிப்படையிலேயே பல பேருக்கு அவங்க ஏற்கனவே நம்ம தான் சொன்னோம், பழைய வழக்குகள் தூசு தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இடியோட இயக்குனர் ராகுல் துஷார் மேத்தா அவர்கள் தலைமையிலான அந்த பேசும்போது ஆங்கில ஊடகம் சொன்னது, இப்போ புதுசாக நம்ம பண்ணுறது இருக்கட்டும், ஏற்கனவே தம்பிகள் மேலே இருக்கக்கூடிய கேஸை துரிதப்படுத்துங்க. உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தம்பிகள் மேலே நீங்கள் விசாரணை நடத்தலாம், தேவைப்பட்டால் விசாரிக்கலாம் சொன்னாங்களா இல்லையா? இப்போ இந்த இட்லி கடலை படம் எடுத்தார்ல ரத்தீஷ், அவரை விசாரிக்கலாம், தேவைப்பட்டால் விசாரிக்கலாம்னு அர்த்தம். விசாரிக்க வேண்டியதுதான். விசாரித்து அவர் மூலியமாக அவரை பிடிச்சோம்னா பல பேர் நீங்கள் மாட்டுவாங்களா இல்லையா? அப்போ தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனை, பெரியசாமிக்கு பிரச்சனை, KN நேருக்கு பிரச்சனை, செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை. நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, KN நேரு அந்த தொகுதியை பார்த்துக்கோ, இவர் இந்த தொகுதியை பார்த்துக்கோ, எல்லாம் பார்த்துக்கிறது ஓகே, பார்த்துக்கவே அவர் இருக்கார், அவரை பார்த்துக்கவே ஆள் வேணுமே, இப்படி நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ உச்சநீதிமன்றம் நேற்று கொடுத்த இந்த உத்தரவு அப்படிங்கிறது பல வழிகளில் இன்றைக்கி ஒரு பெரிய தொந்தரவு தான். பல அமைச்சர்கள் அரண்டு போயிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் இந்தியாவில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ திமுகவும் சொல்லும், அது எப்படிங்க தேர்தல் வந்த உடனே இடி வந்துடுது? நம்ம என்ன கேட்குறோம், தேர்தல் வருது அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்பினா பதில் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. ஏன்னா நீங்கள் தான் சட்டத்தை மதிக்கிறீங்க. கேட்டால் இடிங்கிற அமைப்பே தப்பு, CBI அதுவும் தப்பு அப்படின்னா யார்கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? அப்போ விஜய் சொல்கிறாரு, நாங்கள் தமிழ்நாடு போலீஸை நம்பலன்னா, தமிழ்நாடு போலீஸை நம்பாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்களே. அவங்க சென்ட்ரல் போலீஸை நம்புகிறாரு, சென்ட்ரல் போலீஸ் நியாயம் கொடுக்கும், CBI கொடுக்குறாரு, உங்களை நம்பலங்கிறாரு. நீங்கள் பெட்டர் மாஸ் லைட்டே வேணும்னு, அதாவது அஜித் மரண வழக்கு அதுக்கும் நீங்கள் தான் விசாரிப்பீங்க. பல்கலைக்கழக ஞானசேகரன் அதுவும் நாங்களே விசாரித்து நாங்களே முடிவு சொல்லிட்டோம். கோயம்புத்தூர் பாலியல் பிரச்சனை உடனே 3 பேர் சுட்டு பிடிச்சி அதோடு முடிச்சாச்சு கேஸை. திடீர்னு பார்த்தா நேற்று ஒருத்தர் வெடிகுண்டு வீசுறாரு, என்கவுண்டர் பண்ணுறாரு. என்னதாங்க நடக்குது தமிழ்நாட்டில்? ஆட்சிக்கு முடிய போகிற கடைசி நேரம் இப்போவாது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற மாட்டீங்களா கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. கேட்டால் பெண்கள் மாநாட்டில் போய் பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்பார்கள். இடி ஒரு பக்கம் வந்துருச்சிங்க, முடிஞ்சது கதை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.